நீரை கேட்ட தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா அனுப்புவது ரசாயன கழிவுகளா? நச்சு நதியாக மாறிவரும் தென்பெண்ணை ஆற்றை காக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி செவ்வாய்க்கிழமையான இன்று நடைபெற்றது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் ரசாயன தொழிற்சாலை கழிவுகள் சுத்திகரிப்பின்றி கெலவரப்பள்ளி அணை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக விளங்கும் தென்பெண்ணை ஆறு மாசடைந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தியும் 2000 ஏக்கர் பைமாசு நிலங்களில் பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வரும் 700 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க கோரியும் இந்த பேரணி நடைபெற்றது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தொடங்கிய பேரணி ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எதிராகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். பின்னர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சார் ஆட்சியரிடம் வழங்கினர். விவசாயிகள் தரப்பில் பேசுகையில், காவிரி நீரை கேட்டால் கர்நாடகா கழிவு நீரை அனுப்புகிறது. ஒரு காலத்தில் பல்லுயிர்கள் வாழ்ந்த கெலவரப்பள்ளி அணை இன்று ரசாயன குட்டையாக மாறிவிட்டது. இந்த நச்சு நீரால் கால்நடைகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். மாநில அரசும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பைமாசி நிலங்களில் பல தலைமுறைகளாக வாழும் விவசாயிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.